கேட்டேன் அப்டின்னா, பாலா தேவை இல்லாத நெறைய வசனங்கள், அப்புறம் வசனங்களுக்கு அப்புறம் அதை விளக்கக்கூடிய காட்சிகள் அப்டின்னு. ஏன்னா மணிரத்னம் அவர்களுடைய பெஸ்ட் நான் நான் அதாவது நெறைய இருக்கு. எனக்கு பார்த்தோனே நான் வியப்பின் உச்சத்துக்கு போனதுன்னா, ஆயுத எழுத்து படத்துல ஒரு காட்சி. ம். அந்த காலேஜ்ல சூர்யா பாரதி ராஜா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அது பேசி முடிச்சுட்டு சூர்யாவ வந்து காலேஜ விட்டு சஸ்பெண்ட் பண்றேன்னு பிரின்சிபல் சொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய காட்சியா இருக்கட்டும். இந்த 2 சீக்வென்ஸும் அவ்ளோ அருமையா இருக்கும். ஒரு திரையில நம்ம பார்க்கும்பொழுது. அ அது நெறைய படங்கள் மணிரத்னத்துடைய ரசிகர்கள்னாலே கம்மியான டயலாக் தான். ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதிருவாருங்கிறது அவருடைய சிக்னேச்சர் இதுவே. அது இங்க போனதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். ஆஸ் அன் அவுட்சைடர். நான் இன்னும் படத்த பார்க்கல. அ இப்ப நீங்க சொல்லும்பொழுது மணிரத்னம் எப்போதுமே அவர்கள் வந்து காட்சியில தான் நான் சொல்லணும். ஏன்னா சுஜாதா அவர்கள்ட்ட சொல்லும்போது கூட சொல்லுவாராம், "நீங்க எனக்கு அந்த சீன வந்து ஒரு சிறுகதையா எழுதி குடுத்துருங்க." அதே மாரி நான் எழுதி குடுக்கறதுல மணிரத்னம் எல்லாத்தையும் எடுக்க மாட்டாரு அப்டின்னும் சுஜாதா அவருடைய கற்றதும் பெற்றதும்ல பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வேக்யூம் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அது ஆமா. டயலாக்ஸ்ல. அது இருக்கு.